உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், தமிழ் தேசியம், இந்த மூன்றையும் ஒன்றிணைத்துத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இந்த காணொலி எந்த ஒரு தனி நபர்களுக்கும் பதில் அளிக்கக்கூடியது அல்ல. எந்த ஒரு பிற ஊடகத்தில் வெளியாகக்கூடிய கருத்துகளுக்கும் பதிலளிப்பதற்காக, நேரடி பதிலளிப்பதற்காக நாம் இந்த காணொலியை இடவில்லை. காரணம், அது நமது வேலையல்ல என்பது தெளிவாக இருக்கும். ஏனென்றால் இன்று இணைய ஊடகங்கள் என்பது எல்லோருக்குமே சாத்தியமான ஒன்று. கைகளில் மொபைல் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று சமூக ஊடகமும் இணைய ஊடகமும் அவர்கள் அதற்கு ஒரு தளமாக இருக்கிறது. தங்கள் கருத்துக்களை, தங்கள் கண்டுபிடிப்புகள் என்று கருதக்கூடியதை, தங்களுடைய புலனாய்வு என்று கருதக்கூடியதெல்லாம் அவர்கள் முன்வைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தமிழர் மெய்யியலை பற்றியும், சித்தர்கள் பற்றியும், அருளாளர்கள் பற்றியும், ராமலிங்க வள்ளல் பெருமானார் போன்ற ஒரு மானுடத்தினுடைய சிகரமாக, பேரறிவின் சின்னமாக, பேரறிவின் அடையாளமாக இருக்கக்கூடியவர்களை பற்றியெல்லாம் பிழையான, தவறான தகவல்களை பொதுவெளியில் திரித்து கூறினால் அதை எதிர்த்து தவறு, பிழை என்று சுட்டிக்காட்டுவதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்கிறது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதோ நாங்கள் ஒத்தையால் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் வேத வாக்கு அப்படி இல்லை. அந்த அருளாளர்களும் ஞானிகளும் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு சித்தர் பெருமக்கள் மிகப்பெரிய நமக்கு ஒரு வரம் என்னன்னா, சித்தர் பெருமக்கள் எல்லாமே பாடல்களை எழுதி வச்சிருக்காங்க. அதில் நம்ம கிடைக்கப்பெற்ற பாடல்களை வைத்துக்கொண்டு தான் நம்ம இப்போ சித்தர் பெருமக்களுடைய அந்த சித்தரியலையும் மெய்யியலையும் நாம் வாசிக்க முடிகிறது. கிடைக்காத, ஒழிந்து போன அல்லது ஒழிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் அதில் ஏராளமான இன்னும் தகவல்லாம் இருக்கும். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழருடைய இலக்கியங்களாகட்டும், தமிழருடைய ஆவணங்களாகட்டும் எல்லாமே கிடைக்கப்பெற்றதை வைத்து தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுவே இந்த அளவுக்கு கடல் போல இருக்குது அப்படின்னா, முழுமையான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றால் அது ஒரு பெருங்கடலாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இந்த அருளாளர்களும் ஞானிகளும் தங்கள் கைப்பட எழுதி வைத்த ஆவணங்களுக்கு எதிராக, அந்த ஆவணங்களில் சொல்லப்படாத, அந்த ஆவணங்களையே அதில் இடைச்செருகள் இருக்கிறது, பொய் இருக்கிறது என்றெல்லாம் புரட்டு கூறி நமக்கு ஆடத் தெரியலன்னா மேடை கோணை என்று கூறுவாங்க. தனக்கு ஆடத் தெரியலன்னு சொல்ல தெரியாமல் மேடை கோணையாக இருக்குது, அந்த ஆடியன்ஸ் என்னை உத்து பார்க்குறான், இந்த ஆடியன்ஸ் இப்படி பார்க்குறான் என்றெல்லாம் சப்பை கட்டுவதை போல பிறர் மீது குறை சொல்லி கொண்டு இருப்பது என்பது இயலாமையினுடைய வெளிப்பாடு. இப்போ நம்ம குறிப்பாக தமிழர் மெய்யியலை பற்றி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக நாம் ஆய்வுகள் மேற்கொண்டு வர்றோம். ஒருபுறம் ஊடகப்பணி, முழுநேர ஊடக பத்திரிகை ஊடகப்பணி, செய்தியாளர் பணி என்கிறது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இதற்கான தேடல்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஆய்வுகளை நாம் மேற்கொண்டு வரோம். இப்போ முழுமையான அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பாடுகளை நாம் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆய்வுகள் செய்கிறோன்னா நம்ம சும்மா இல்லை. பாருங்கள், இத்தனை புத்தகங்கள். இது திரு அருட்பா, சரிங்களா? திரு அருட்பானுடைய இத்தனை தொகுதிகளையும் நாம் எடுத்து அதில் ஒவ்வொரு நூலிலும் உள்ள மிக முக்கியமான குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நாம் இந்த இயற்கையுண்மை என்கிற இந்த ஊடகத்தையே நம்ம நடத்துகிறோம். அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் முன்வைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சான்றோர்களும் ஆண்டோர்களும் வள்ளல் பெருமானாரை பற்றி துல்லியமான அறிவோடு எழுதியவர்களுடைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். இப்படி வள்ளல் பெருமானாருடைய பாடல்களே 6000 பாடல்களுக்கு மேலே இருக்குது. இப்படிப்பட்ட இத்தனை தொகுதிகளையும் கொண்ட பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய பதிப்பை தான் நம்ம இப்பொழுது நம்ம காட்டிய புத்தகம் பாலகிருஷ்ண பிள்ளை அவருடைய பதிப்பு. இந்த பாலகிருஷ்ண பிள்ளை யார் அப்படின்னா, இவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர், கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் பிரிட்டிஷ் காலத்தில் 1938 காலகட்டங்களில் அப்போதைய இந்து சமய அறநிலையத்தினுடைய சென்னை மாகாணத்தினுடைய இந்து சமய துறையினுடைய ஆணையராக இருந்தவர் அவர் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தான் அவர் வடலூர் போய் பார்க்குறாரு. அந்த இடத்தை அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பிரதோஷமெல்லாம் நடத்திக்கிட்டு வள்ளல் பெருமானாருக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்காரு. அந்த தருணத்தில் பார்த்துட்டு தான் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒட்டுமொத்தமான அந்த உத்தரஞான சிதம்பரம் என்கிற அந்த ஞானசபை உள்ளிட்ட அந்த பெருவெளி, அப்புறம் சித்தி வளாகம், இதையெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டு வராரு பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள்.
அப்படி அவர் அன்று கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்த ஆடூர் சிவாச்சாரியார் என்கிற இந்த அவருடைய வாரிசுகள் ஏற்கனவே சிதம்பரம் ராமலிங்கம் என்று ஒரு பொய்யாக கையெழுத்து போட்டு சில ஏக்கர் நிலங்களை அவர்கள் வந்து திருடி கொண்டு விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்த நிலத்தையும் 70 ஏக்கர் 106 ஏக்கரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வளைப்பதற்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. அந்த தருணத்தில் தான் நீங்கள் வள்ளல் பெருமானாரே அனுப்பியது போன்று பாலகிருஷ்ண பிள்ளை அனுப்பப்பட்டு அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் கொண்டு வந்து இன்று நமக்கு இருக்கக்கூடிய நிலம் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த வள்ளல் பெருமானாருடைய அவர் கைப்பட எழுதிய ஆவணங்களை எல்லாம் பார்த்து அதை வாசித்த போது வியந்து போனார் அவர். அதன் பிறகு அவற்றையெல்லாம் சேகரித்து அதே போல் எந்தெந்த அன்பர்களிடமெல்லாம் வள்ளல் பெருமானாருடைய எழுத்தாவணங்கள் இருக்கிறதோ குறிப்புகள் இருக்கின்றனவோ அவர் சீடர்கள் இருந்தபோது எழுதி வைத்த குறிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உரைநடையாக வந்திருக்கு. இப்போது அவற்றையெல்லாம் இவர் பெற்று தொகுத்து 38 ஆண்டுகள் முழு நேரமாக இவர் பணியாற்றி இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் வாசித்து அவற்றை பிசகாமல் பொருள் பிசகாமல் இந்த 13 புத்தகங்களாக தொகுப்புகளாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தொகுத்து வெளியிட்டது தான் இந்த பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய திரு அருட்பா தொகுப்புகள். அதற்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்குறிப்பிட்டிருக்கார். இந்த பாடல் இதனுடைய பொருள் எந்த பகுதியில் வருது, எந்த பாடலில் வருது, அதற்கான பொருள் என்ன, அதில் குறிப்பாக அதில் உள்ள தமிழ் ஆண்டுகளில் தான் பெருமானார் வள்ளல் பெருமானார் எழுதியிருக்காங்க. அதற்கு ஆங்கில ஆண்டு என்ன என்பதையும் கீழே வந்து குறிப்போடு எழுதியிருக்காங்க பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அரும்பணியை செய்த காரணத்தினால்தான் நமக்கு இந்த எழுத்தாவணங்களாவது நம்ம கைகளுக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பாகவும் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்புக்கு முன்பாகவும் நீங்கள் வந்து கந்தசாமி பிள்ளை உள்ளிட்ட பல பதிப்புகள் வந்திருக்கு, சரிங்களா? அது நான் பதிப்புகள் வரவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்புகளில் வந்து நிறைய வந்து கூடுதல் தகவல் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக வள்ளல் பெருமானார் அன்பர்களுக்கும் அன்பர்கள் வள்ளல் பெருமானாருக்கும் எழுதிய கடிதங்கள் கிட்டத்தட்ட 40 கடிதங்களுக்கு மேலே இதில் வந்து பதிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் ஏராளமான குறிப்புகள், சிறு சிறு குறிப்புகள் கூட விடாமல் எவ்வளவு வந்து பதிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் ஆவணப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுடைய நாம் வந்து திருவுருட்பாவை வைத்து கொண்டு தான் நாம் வந்து அதனுடைய குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தான் நாம் தற்பொழுது அதற்கு சான்றுகளாக ஆதாரங்களாக நம்ம வந்து ஊடகத்தில் முன் வச்சிட்ருக்கோம். நம்ம ஏதோ கற்பனை வந்து அந்த திரைப்படத்தை பார்த்து இப்படி இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படிங்கிறது வந்து உள்ளூர் திரைப்படத்தை பார்த்துலாம் இல்லை. நம்ம வந்து வள்ளல் பெருமானார் மறைந்த ரகசியம் என்கிற ஒரு காணொலியை டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தில் 2020ஆம் ஆண்டே வெளியிட்டிருக்கோம். 1,02,000 பார்வைகளை கடந்து இன்னும் போயிட்டுருக்கு. அதில் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக ஹாலிவுட்டில் ஒரு படத்தை நம்ம எடுத்து முன்னாடி சொன்னோம். லியூசி என்கிற ஒரு படம், LUCY. நீங்கள் அந்த படம் பழைய படம். அந்த படத்தில் வந்து அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மெய்யியல் அடிப்படையில் பிரெயினை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் என்கிற இந்த மெய்யிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த படத்தை வந்து கதையம்சமே அப்படி தான் இருக்கும். இந்தியானா இந்தியாவில் வட இந்தியாவிலேயா இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க? முழுக்க முழுக்க நம்ம சித்தர்கள் செய்த அந்த பணி. இதை வந்து ஒரு கதைக்கருவாக எடுத்துக்கொண்டு அந்த படமே தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் 100 விழுக்காடு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மூளையை வந்து முழுவதுமாக ஆக்டிவேட் செய்து இயங்க வைத்தால் அவன் டைம் அண்ட் ஸ்பேஸ், அதை வந்து காலமும் நிலப்பரப்பையும் கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய இது. உருவத்தையே மறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அந்த படத்துடைய கான்செப்ட். அந்த படத்துடைய கான்செப்டுக்கு அந்த கருத்து வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய மெய்யிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது, சித்தரியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த படத்துடைய ஒரு லாஜிக். ஸோ இதுபோல் நாங்கள் வந்து அறிவார்ந்த லாஜிக்காக இருக்கக்கூடிய திரைப்படங்களை ஒப்பிட்டு அந்த காணொலியை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது மக்களுக்கு புரிய தொடங்கியது. அதாவது வந்து நம்முடைய சித்தர் பெருமக்களே சொல்கிறது வந்து மூளையை முழுவதுமாக எப்படி ஆக்டிவேட் செய்கிறது. நம்ம இப்போ எல்லா மனிதர்களுமே இது வந்து ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன். அது பயங்கரமான பகுத்தறிவாளர்கள், எல்லாத்துக்கும் சான்ற ஆதாரங்கள் கேட்கக்கூடிய ஒரு 10வது அறிவுக்கு சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் நம்ம வந்து பின்னூட்டங்கள் இட்டுருக்காங்க நம்ம இதில். அவர்களெல்லாம் இதை ஒத்துப்பாங்க நினைக்கிறேன். மனிதர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எந்த விழுக்காடு மூளையை பயன்படுத்துகிறோம் என்பது நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், சயின்டிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்கள். மிக மிக குறைந்த அளவு தான் பயன்படுத்துகிறோம். சற்று அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் விஞ்ஞானிகளாகவும், அதற்கும் சற்றும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் ஞானிகளாகவும், முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானார் போன்ற மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் தங்கள் முழுமையாக தம்முடைய மூளையை செயல்படுத்தக்கூடிய செயலாக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இதற்கு அவர்கள் யோக பயிற்சி, அதே போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம், அது மட்டும் இல்லாமல் மூலிகை மருந்துகளையும் ஔஷதிகள் என்று சொல்லக்கூடிய வடமொழியில் சொல்லுவாங்க மருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணி,
மந்திரம், மருந்து என்கிற 3ஐயுமே இங்கே வந்து பயன்படுத்தியது சித்தர் பெருமக்கள் தான். வள்ளல் பெருமானார் அதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்படி படிப்படியாக அந்த ஒரு நிலைக்கு வந்து உயர்ந்தவங்க தான் வள்ளல் பெருமானார் போன்றவங்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக ஜீவசமாதினா எனக்கு தெரியுதுங்க, ஆனால் ஒளியோடு இப்படி கலந்திருப்பார் அப்படிங்கிற கேள்வியை நான் பல பேர் கேட்டிருக்காங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வள்ளல் பெருமானாரை பற்றி பேரஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு பார்த்ததில் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல் ராமலிங்க வள்ளல் பெருமானார் வந்து எந்த இடத்திலும் தம்மை அருட்பெருஞ்சோதி என்று கூறவில்லை. அவர் தன்னுடைய பாடல்கள் பூராமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குரணி அருட்பெருஞ்சோதி என்று இறைவரால் அளிக்கப்பட்ட மகா மந்திரம்தான் அந்த அருட்பெருஞ்சோதி என்பது. அருட்பெருஞ்சோதியார் அப்படின்னாலே அது வந்து இறைவரை குறிக்கக்கூடியதை தவிர வள்ளல் பெருமானாரை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. முதல் இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வள்ளல் பெருமானார்கிட்ட நான் ஏற்கனவே காரணங்களை சொல்லிக்கிறேன், இந்த மூட நம்பிக்கைகள், இந்த வந்து அமானுஷ்யங்கள், மர்மங்கள் இதெல்லாம் அங்கே வள்ளல் பெருமானார்கிட்ட வேலைக்கே ஆகாது. அறிவுக்கு ஒவ்வாத, அறிவியலுக்கு ஒவ்வாத எதை பற்றியுமே அவர் பேசல. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கக்கூடியவர். ஆனால் அதே வேளையில் மனிதன் தன்னுடைய திறமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு குழந்தைக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா பாடங்களையும் எல்லா விதமான நாடுகளுடைய பெயர்களை எல்லாம் குழந்தைகள் சொல்கின்றன. அப்போது சிறு வயதிலேயே நம்ம வந்து வயசானவங்க வயதில் மூத்தவர்கள் அந்த குழந்தையோட வயதில் மூத்தவர்களை சொல்கிறேன். நம்ம தத்தி மாதிரி பல இடங்களில் வந்து கடைக்கு போயிட்டு சொன்னால் என்ன பொருள் வாங்கிட்டு சொன்னாலும் மறந்துடுவோம் நம்ம. ஆனால் குழந்தைகள் நினைவு வைத்து கூறுகின்றன. பல குழந்தைகள் பாடல்கள் பாடுகின்றன, ஆடல்கள் ஆடுகின்றன சிறு வயதிலேயே. அந்த வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் ஒவ்வாத அளவிற்கு திறன் வாய்ந்தவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி உலகத்தில் வந்து பல திறன் வாய்ந்தவங்க இருக்காங்க. இப்போ கூட சொல்ல பல பேர் கேட்குற கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறாங்க, ஏன் வள்ளல் பெருமானார் போல யாருமே அவரை பின்பற்றுவர்கள் அந்த நிலையை அடையலை அப்படின்னா, நான் அதை திருப்பி ஒரே கேள்வி கேட்குறேன். நான் எல்லாம் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, எல்லாம் தான் கல்லூரிகளில் படிக்கிறீங்க, நீங்கள் ஏன் அப்துல் கலாம் ஆகலை? நீங்கள் ஏன் வந்து சர் சி வி ராமன் போல ஆகலை? நீங்கள் ஏன் பில்கேட்ஸ் போல ஆகலை? நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆகலை? நீங்கள் ஜனாதிபதி ஆகலை. நீங்களும் அதே தானே, ஏதாவது ஒரு வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது, இல்லை தொழிலுக்கு வேலைக்கு போகிறது, அன்றாடங்காட்சி போல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் ஏன் கல்லூரிக்கு, எல்லாம் தான் கல்லூரிக்கு போனாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வந்து பீட்சா கடையில் வேலை செஞ்சுட்ருக்குறோம், நம்ம வந்து சிறு சிறு தொழில்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம், நம்ம ஏன் வந்து பில்கேட்ஸ் அளவுக்கு வந்து தொழிலதிபர் ஆக முடியல, நம்மளால் ஏன் வந்து அப்துல் கலாம் ஆக முடியல? இந்த கேள்வி திருப்பி கேட்டால் எப்படி இருக்கும்? அவரவருடைய முன்தேகங்கள் செய்த அந்த நன்மை தீமைகள் ஒரு தேகத்தில் அடைந்து விடக்கூடியது. வள்ளல் பெருமானார் வந்து இந்த ஒரு தேகத்திலேயே இந்த நிலையை அடைஞ்சிட்டாருன்னு இல்லை, அதற்கு முன்பு எத்தனை தேகங்கள் அவர் எடுத்தார் அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பல தேகங்கள் வந்து கடந்து அது மனித தேகமே கிடைக்கும் சொல்ல முடியாது. நம் செய்யக்கூடிய பாவச் செயல்களுக்கு ஏற்ப மனித தேகமே கிடைக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமானார் இந்த சீவ கருணை என்று சொல்லக்கூடிய உயிர்கருணையை முன்வைச்சாங்க. ஏனென்றால் நீங்கள் வந்து பிற உயிருக்கு துன்பம் கொடுத்து அதை கொன்று அதை புசித்து தின்றால் அது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அது வந்து பழிவாங்குவதற்காக இன்னொரு பிறவி நம்ம அதனுடைய பழியை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒரு தேகம் எடுக்க வேண்டும். அந்த தேகம் மனித தேகமே கிடைக்கும் சொல்ல முடியாது. அந்த கோழி தேகமாகவும் கூட கிடைக்கலாம், அல்லது ஆட்டு தேகமாகவும் மாட்டு தேகமாகவும் கிடைக்கலாம். அப்பொழுது நம்மை பிறர் வெட்டி உண்பதற்கான காலகட்டமாக மாறிடும். இப்படியே காலங்கள் வந்து பிறப்பு இறப்பு கிடையில போய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிறப்பு இறப்பற்ற நிலை வேண்டும் என்றால் நீங்கள் சீவகருணையோடு உயிர்கருணையோடு எந்த உயிருக்கும் துன்பம் விளைக்காமல் புலை தவிர்த்தல் வேண்டும். அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் இருக்கக்கூடிய முதல் ஆயுதம். இந்த கருணை உங்களுக்கு எல்லா உயிர்களும் நம் உயிர்னு வந்துட்டாலே நீங்கள் இறைத்தன்மையை நோக்கிய பயணத்தில் பாதி தொலைவு கடந்துட்டீங்க. அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேருண்மையாக இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் ஞான நிலையை அடையணும். அப்போ தான் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சந்திர சூரியன் அக்கினி என்று முச்சுடர்கள் வருகின்றன. இந்த முச்சுடர்களைத்தான் முத்தி என்று சொல்கிறோம். இதை முழுமையாக அடைந்தவர்களுக்கு பேர் தான் முத்தி அடைந்தவர்கள் என்று பெயர். அதனால் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? உயிர்கருணை கொண்டிருப்பது தான் நீ வந்து மோட்சம் அடைவதற்கான அதற்கான திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி படிப்படியாக வள்ளல் பெருமானார் இந்த உயிர்கருணையை பிறருக்கு துன்பம் விளைக்காத இதை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அவர்கள் தான் முதலாக வள்ளல் பெருமானாரே வந்து ஆகாதும்பாங்க. ஏன்னா அவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்மளால் வந்து இந்த மசாலா வாசத்தில் வந்து நம்ம நாக்கு பழகி போய் கிடக்கு, நம்ம எப்படி போய் இதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்களெல்லாம் தான் வள்ளல் பெருமானாரை ஒரு எதிர்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க.
ஆனால் வள்ளல் பெருமானார் இதில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது இருக்காங்க. வடலூரில் வந்து தர்மசாலை என்கிற உணவு அளிக்கக்கூடிய 3 வேளையும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு சாலையை வந்து கட்டி வச்சாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஞான சபையை கட்டுறாங்க. இந்த தர்மசாலைக்குள்ளே நீங்கள் புலால் உண்டாலும் உண்ணாவிட்டாலும் நீங்கள் போய் தர்மசாலையில் போய் சாப்பாடு சாப்பிடலாம். அதற்கு வள்ளல் பெருமானார் தடை சொல்லல. ஆனால் ஞான சபைக்குள் நுழையும் போது நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கொலை புலால் தவிர்த்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை அன்று விதித்தார். ஆக ஞானத்திற்கு வரும்பொழுது, இந்த மெய்யியலுக்கு வரும்பொழுது நீ புலால் கொலை தவிர்த்தவனாக இருக்க வேண்டும். பசியாற்றுதல் என்றால் அந்த நேரத்தில் நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ. நீ கொலையே செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சோறு தின்னுட்டு நீ போய் சிறைக்கு போயிரு. அதுதான் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் மிக 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 துல்லியமாக நுட்பமாக ஒவ்வொன்றையும் வகுத்தவர் தான் வள்ளல் பெருமானார். எனவே வள்ளல் பெருமானார் அவர்கிட்ட வந்து யாராவது அன்று நம்மை சந்திக்க வருகிறார் என்றால் அதை முன்கூட்டியே வள்ளல் பெருமானாருக்கு தெரியும், சொல்லியிருக்கார். இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன். கடலூரில் வந்து ஒரு இந்திய அஞ்சல் நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு அதிகாரி வந்து எப்போ பார்த்தாலும் வள்ளல் பெருமானார், இன்று வந்து இந்த பின்னூட்டங்கள் இடக்கூடியவங்க இன்று பல யூடியூபுகளில் வந்து வள்ளல் பெருமானாரை பற்றி தவறான புரிதலோடு பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவர்களைப் போல தான் அன்னைக்கு இருந்திருக்காங்க. இதை இந்த இவர்களெல்லாம் புதிதெல்லாம் கிடையாது. இது போன்ற அந்த வள்ளல் பெருமானார் காலத்திலே இருக்காங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்திருக்காங்க, நபிகள் காலத்திலே இருந்திருக்காங்க, அகத்தியர் காலத்திலேயே இது போன்றவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். எனவே இது மனிதனுடைய நன்மை தீமை என்கிற அடிப்படையில் இரண்டுமே இருக்கக்கூடியதான் இந்த உலகம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதும். இவர்களை பற்றி நம்ம பெருசாக வந்து லட்சியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த நிகழ்வுக்கு வருவோம். அந்த அஞ்சல் துறையில் பணியாற்றி இருந்தவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சொல்ல என்னையா அவங்க வந்து வடலூரில் என்னையா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சும்மா சோறு தின்னுக்கிட்டு சும்மா வெட்டியாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே அவர் கிண்டலாக பேசிகிட்டு இருப்பாராம். ஒரு நாள் அவர் வந்து இது நேரடியாகவே பேசுறதுக்காக வர்றாரு. இதை ஞானசபை தர்மசாலையில் அமர்ந்திருந்த வள்ளல் பெருமானார் தன் சீடர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாரு, இப்போ நமக்கு அறிவுரை சொல்வதற்காக ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இது வள்ளல் பெருமானாருக்கு ஒரு வரதெல்லாம் தெரியாது, சரிங்களா. அது வந்து முன்கூட்டியே தகவல் கிடைக்கல அவருக்கு. தகவல்லாம் யாரும் வந்து சொல்லலை. ஆனால் தன்னை உணர்றாரு. அது இந்த மாதிரி வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வராருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வியப்பாக பார்த்துருக்காங்க. சொல்லி முடித்து சில நிமிடங்கள்லேயே அவர் வந்துடுறார். வந்து வணங்கிட்டு வந்து உட்கார்றாரு. அந்த அஞ்சல் அதிகாரி வந்துட்டு, ஐயா இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து அமர்ந்திருக்கீங்களே, என்ன செய்கிறீங்க, சாப்பாடு சாப்பிட்டு இப்படி சும்மா சும்மா கொண்டுட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் இதில் ஒரு சின்ன ஒரு அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அந்த அஞ்சல் அதிகாரிக்கு 6 மொழிகள் தெரியும். 6 மொழிகளில் பயங்கர பாண்டித்தியம் பெற்றவராக இருக்கார். எனவே அவருக்கு வந்து இத்தனை மொழிகள் தெரியுது, இத்தனை அஞ்சல் துறையில் இருக்கிறோம், அரசு துறையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அகங்காரம் இயல்பாகவே அவருக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு. இது வள்ளல் பெருமானெல்லாம் நன்கு உணர்ந்தவர். அப்படி வந்து உட்கார்ந்து வந்து சில கேள்விகள் கேட்டபோது இப்படி கேட்குறாங்க, நீங்கள் சும்மா வெட்டியாக வந்துட்டு இங்கே வந்து சோறு தின்னுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க என்பதை போல கேட்குறாரு. வள்ளல் பெருமானார் சிரித்த முகத்தோடு ஒன்றுமே சொல்லலை. தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள், அவருடைய முதன்மைச் சீடர், வள்ளலாருடைய முதன்மைச் சீடருடைய 4 வயது சிறுவன் அங்கே விளையாண்டுட்டு இருந்தான். அந்த சிறுவனை வள்ளல் பெருமானார் வந்து அழைக்கிறார். தம்பிங்க வாப்பா அப்படின்னு அழைச்சி அந்த அஞ்சல் அதிகாரிக்கு முன்பாக அமர வைக்கிறார். அமர வைத்து அந்த அஞ்சல் அதிகாரிகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எங்களுடைய சன்மார்க்கத்தை பற்றியும் அல்லது எங்களுடைய தொடர்பான எந்த கேள்வியும் உங்களுக்கு தெரிந்த 6 மொழிகளில், இப்படியே சொல்கிறார், உங்களுக்கு தெரிந்த 6 மொழிகளில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் இந்த சிறுவனிடம் கேளுங்கள், அவர் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். வள்ளல் பெருமானாருக்கு இத்தகைய ஆற்றல் இருந்திருக்கிறது அப்படிங்கிற சொல்வதற்காக தான் நம்ம சொல்கிறோம். இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சல் அதிகாரி அவருக்கு வந்து தனக்கு 6 மொழி தெரியும் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானாருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அகங்காரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த அகங்கார ஆணவத்தை அடக்குவதற்காக தான் ஒரு 4 வயது சிறுவனை வைத்து தனக்கு பதில் சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு தெரிந்தவுடனே அவர் வள்ளல் பெருமானாரை வணங்கி மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கார். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. குறிப்புகள் ஆவணங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த இடம் என்னவோ அவர் சும்மா அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அல்ல. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, இந்த பகுத்தறிவை வைத்துக்கொண்டு மெய்யறிவை நீங்கள் வந்து ஒருபோதும் உணர முடியாது. பகுத்தறிவு என்பது நேர் எதிரானது, மெய்யியலுக்கு நேர் எதிரானது. பகுத்தறிவு என்பது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குங்க. ஒரு 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 பூச்சி உண்ணக்கூடிய குருவி கூட வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று பகுத்தறிந்து தான் உண்ணுது. ஒரு எருமை கூட பகுத்தறிந்து தான் உண்ணுது. புண்ணாக்கு எது, கழுநீர் தண்ணி எதுன்னு அதுக்கு தெரியும். நாய் கூட வந்து பார்த்திங்கன்னா எது வந்து அழுகி போன உணவு, எது அழுகாத உணவு, எது வந்து ருசியான உணவு என்று பகுத்து அறிவோடு தான் செயல்படுது. எனவே பகுத்தறிவு என்பது மனித உயிரினங்களுடைய இயல்பான ஒன்று. அது தனி அறிவெல்லாம் வேண்டியதில்லை. இந்த பகுத்தறிவை வைத்து கொண்டெல்லாம் நீங்கள் வந்து மெய்யியலை வந்து ஒருபோதும் உணர முடியாது.
முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அகம், புறம் என்றிருக்கிறது. புறத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் அகத்தை பற்றின விமர்சனங்களை வைப்பது என்பது மிகவும் மூடத்தனமான ஒன்று, முட்டாள்தனமான ஒன்று, அரைவேக்காட்டுத்தனமானது, மேலோட்டமானது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அகம் பற்றிய இந்த அறிவை பற்றி அறிய வேண்டுமானால் நீங்கள் அகத்துக்குள்ளே வரணும், மெய்யியலுக்குள்ளே வரணும், மெய்யியலை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகள் செய்து அவற்றை உணர்வதற்கான முயற்சியில் இறங்கணும். இதெல்லாம் இல்லாமல் வெறும் வரலாற்று தகவலை வைத்துக்கொண்டு திண்ணையில் கொண்டு வயசானவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, ஊரில் புரணி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுபோலத்தான் பல பேர் இது யூடியூபில் இப்பொழுது வந்து இது போன்ற மெய்யியலாளர்கள் பற்றியும் ஞானியர்கள் பற்றியும் தங்கள் மனம் போன போக்கில் வந்து எதையாவது மியூசிக் ஜிக் போட்டு ஸ்பெஷல் கிராஃபிக்ஸ்லாம் போட்டு இதை சினிமா போல் எடுத்து அதை உண்மை என நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பக்கூடியவர்கள் அவருடைய அறியாமையாக தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அவர்களும் உண்மையிலேயே தேடல் இருக்கும் பட்சத்தில் இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு உண்மையாக வந்து அருளாளர்கள் ஞானிகளுடைய எழுத்துக்களை வாசிப்பாங்க. அந்த எழுத்துக்களுக்கான பொருள் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மிக முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ வள்ளல் பெருமானார் வந்து 6000 பாடல்கள் பக்கமாக எழுதியிருக்காங்க. உரைநடை பகுதிகளும் வந்திருக்கு. இதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் என்ன பண்ணார்னா, இது திருக்குறள் மாதிரி ஒரு ஜிஸ்டாக வந்து எல்லாவற்றையுமே சுருக்கமாக ஒரு தொகுத்து வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற ஒரு இது வந்து எழுதுகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 798 பாடல்கள் அதில் இருக்குது. தனியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரித்தோம் அப்படின்னா 1596 வரிகள் வருகின்றன. அதிலும் குறிப்பாக தமிழில் வந்து இத்தனை 1500 வரிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆவணம் வந்து இருக்கக்கூடிய முதன்மையான ஒரே ஆவணம் வந்து வள்ளல் பெருமானார் எழுதிய இந்த அகவல் தான். எனவே வள்ளல் பெருமானார் தமிழ் என்கிற ஒரு சொல்லுக்கு மட்டும் அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்திங்கன்னா இத்து கூட்டல் ஆ, இம்மு கூட்டல் இ, இல் என்பதற்கு இதற்கு விளக்கம் கிட்டத்தட்ட 4 பக்கங்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கங்களை விரித்தால் 200 பக்கத்துக்கு விளக்கம் எழுதலாம். அதுபோல் தமிழுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஆடம்பரமாகவும் அலங்காரமாக இருக்கக்கூடிய வடமொழியின் மீது என் மனம் பற்றா வண்ணம் இயற்கை உண்மையோடு இருக்கக்கூடிய தென்மொழியாகிய தமிழ் மொழி மீது நான் பற்று கொண்டதற்கும் இந்த மொழிக்காரனாக நான் பிறப்பதற்கும் பெருமைப்படுறேன்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அதே போல் திருக்குறள் வகுப்பை முதலாக எளிய மக்களுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் தேவாரமெல்லாம் உயர்குடி சாதியினருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் அது வாசிக்கவே முடியாது. அதை உடைத்து வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள் எல்லா கோவில்களிலுமே எளிய மக்களாலும் இசைக்கப்பட்டது தமிழ் பாடல்கள். இதுதான் வந்து சைவ சித்தாந்திகள் குறிப்பாக ஆறுமுக நாவலருக்கு ஆத்திரமாக வந்தது. தேவாரம் திருவாசகம் நாங்கள் மட்டும்தான் பாடிட்டு இருக்கிறோம், இது என்ன ஏழை எளிய மக்களும் கோயில்களில் வந்து வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள் பாடுறாங்க அப்படின்னு தான் அருட்பா மருட்பா என்கிற போரே தொடங்குச்சு. 7 ஆண்டுகள் அந்த போர் நடந்துச்சு. சரிங்களா? இந்த வரலாறுலாம் தெரியாமல் ஏதோ அறகுறையாக வந்து உருட்டிட்டு கிடக்கக்கூடாது. அப்போ எளிய மக்களுக்கும் இந்த பக்தி பாடல்கள் வள்ளல் பெருமானாரால் கொண்டு செல்லப்பட்டது. திருக்குறள் எளிய மக்களும் படிக்கும் வரையில் எளிய வகுப்புகளை வந்து முதலாக நடத்தினார். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், வடமொழி கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை வந்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற இந்த ஒரு சீர்திருத்தத்தை எல்லாம் வள்ளல் பெருமானார் கொண்டு வராங்க. இப்படி பல சீர்திருத்தங்களையும் சித்தர்களுக்கும் வள்ளல் பெருமானார் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னென்னா, சித்தர்கள் ஒரு காட்டில் மக்களிடமிருந்து தனிமையாக சென்று அவர்கள் சாதனைகள் செய்து மேலே சென்றார்கள். மேலே என்ன அடுத்த நிலைக்கு சென்றார்கள். வள்ளல் பெருமானார் மக்களோடு மக்களாக இருந்து சமூக பணியையும் செய்து இறைப்பணியையும் செய்து இரண்டையும் எப்படி வந்து சம அளவில் செய்து அந்த பெருநிலையை அடைய முடியும் என்று நிரூபித்தவர். எனவே வள்ளல் பெருமானாரை நீங்கள் வந்து ஒரு ஏதோ வந்து 10ஓட 11ஆவெல்லாம் கணக்கு போடவே முடியாது, போடவும் கூடாது. போட்டால் அதை விட முட்டாள்கள் உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடியவற்றெல்லாம் சாறுபழிந்து மெய்யியலை வந்து உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே வள்ளல் பெருமானார் திருமணம் வேண்டாம்னு சொல்கிறார். ஆனால் வள்ளல் பெருமானார் நல்ல குழந்தைகளை எப்படி பெறுவது அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி வந்து உறவு கொள்ளும் போதும் கூட எப்படி வந்து எந்த காலகட்டத்தில் உறவு கொள்ள வேண்டும், எப்பொழுது மூச்சு காற்று எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்கிறார் அவர். எனவே குழந்தை வளர்ப்பிலிருந்து இறப்பு வரை, இறப்பு என்கிறதை தவிர்த்து மரணமில்லா பெருநிலை வரைக்கும் அத்தனைக்கு வள்ளல் பெருமானார் சொல்லி உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே அந்த மெய்யியலை அடைவதுதான் தமிழருடைய அறம் என்கிறார். இப்படி பல கருத்துக்களை பல விதமான தமிழருடைய சுய அடையாளத்தை மீட்டெடுத்து வெளிக்கொண்டிருந்தவர். 1000 ஆண்டுகள் மிகப்பெரிய பின்னடைவு களப்பிரர்கள் காலத்துக்கு பிறகு. பிற மொழியாளர்கள், தெலுங்கர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள் இப்படின்னு ஏராளமான பேர் இங்கிருந்து மெய்யியலுடைய ஓலைச்சுவடிகளெல்லாம் திருடி கொண்டு சென்று ஓலைச்சுவடி வாசிப்பவர்களையும் கடத்தி கொண்டு சென்று அவர்களை வாசித்து அந்த பொருட்களை எல்லாம் மொழிபெயர்த்த பிறகு அவர்களை கொன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றன.
எனவே எதற்கெடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த பிராமணன் தான் செஞ்சான்னு மூடத்தனமாக பிராமணர்கள் ஆமாம் பிராமணர்கள் செய்தார்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது, பிராமணர்கள் மட்டும்தான் செய்தார்கள் என்பது வந்து இந்த கருப்பு சங்கிகளுடைய திராவிட கூட்டத்தினுடைய பொய்ப்பித்தலாட்டம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிட்டிஷ்கார 250 ஆண்டு காலம் இங்கே சுரண்டிட்டு போயிருக்கான். நம்முடைய இயற்கை வளங்களெல்லாம் சுரண்டிட்டு போயிருக்கான், நம்முடைய மெய்யியலை சுரண்டிட்டு போயிருக்கான், ஓலைச்சுவடிகளை சுரண்டிட்டு போயிருக்கான். இன்று உலக அளவில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானமுமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர் ஓலைச்சுவடிகள் இருந்த விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான். அணுவை பற்றிய கோட்பாடுகள் எல்லாம் சித்தர் விஞ்ஞானத்திலிருந்து அணுவை பற்றிய கோட்பாடுகளை தான் வெளிநாட்டுக்காரன் கடத்திட்டு போய் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொண்டு சென்றான். அவன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்துட்டு இருந்தான். நம்ம நாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் வந்து ஐரோப்பாவில் காட்டுமிராண்டி போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மேலைநாடுகளில். சரிங்களா? இதெல்லாம் மறந்துட்டு இந்த பிரிட்டிஷ் காரர்கள் ஒரு 250 ஆண்டு காலங்கள் இங்கே சுரண்டி காலனிய என்கிற அடிப்படையில் இங்கே நம்மை வந்து வேலைக்கு செல்லக்கூடிய அடிமைகளாக உருவாக்கி வைத்திருந்து அடிமை இன்னைக்கு வந்து வேலைக்கு போனால் தான் அவனுக்கு பொண்ணு கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து வேலைக்கு போவது தான், அதை வந்து சுய தொழிலோ சுய அறிவோ ஆண்டர்பிரனர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தொழிலதிபர் தன்மை இதையெல்லாம் முடக்கம் செய்து அடிமை வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக மாற்றியது 250 ஆண்டு காலில் மாற்றியது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள், இந்த காலனிய ஆதிக்கத்தவர்கள். இவர்கள் செய்ததெல்லாம் விட்டான். யூத பிராமணனை பிடுங்கினா அந்த பிராமணனை பிடுங்கினான்னு இந்த ஒரு 3 விழுக்காடு உள்ள பிராமணர்களை மட்டுமே இவர்கள் வந்து ஒரு போலரைஸ் செய்து பிற தெலுங்கர்கள் செய்த விஜயநகர பேரரசுக்கு பிறகு தமிழர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்கிற கதையை வெளியே சொல்ல மாட்டான். பிரிட்டிஷ்காரன் எப்படா அழிச்சாங்கிற கதையை வெளியே சொல்ல மாட்டான். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அழிச்சது பூரா பிராமணன் தான் என்று போலரைசேஷன் செய்வது பெரியாருடைய குயுக்தி, பெரியாருடைய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்கு அடிமையானவர்கள் தான் இன்றைக்கி 5ஆம் தமிழர் சங்கம் 6ஆம் தமிழர் சங்கம் என்ற பெயரில் அந்த பேட்டர்ன்லேயே அந்த சிந்தனை அறிவு மூளையிலேயே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அருட்பெருஞ்சோதி வந்து அந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் பாருங்கள், வள்ளலார் எழுதிய இந்த அகவல் வந்து அவருடைய ஒட்டுமொத்தமான பணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு சுருக்கமாக ஒரு 1596 வரிகளில் வந்து அத்தனையுமே எழுதி வச்சுட்டார் அவர். இதில் இடைச்செருகளும் பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது எந்த ஒரு வரிகளையும். அப்படிப்பட்ட ஒரு கணக்கோடு தான் இருக்கார். இன்றும் அவருடைய கையெழுத்து பிரதி வடலூரில் இருக்குது, போகிறவங்க போய் அதை பார்த்துக்கலாம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகரென்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமின்றிகபர திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படி இந்த பாடல்கள் 5 வரிகளாக அப்படியே தொடங்கி போகுது. அடுத்து பாருங்க, உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெனும் எழுகடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிவும் அறுத்தின் உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி அவ்வியம் ஆதியோர் ஆருந்தவிர்த்த பேர் அவ்வியல் வாழ்த்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமோர் அருள்வெளி பதிவளர் அருட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனிவெளி எனும் அத்தகை சிற்றவை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அருட்பெருஞ்சோதின்னு இப்படி ஒவ்வொரு வரிகளிலுமே அருட்பெருஞ்சோதி முடிகிற மாதிரி 1596 வரிகள் எழுதப்பட்டது தான் இந்த அகவல். 598 5 வரிகளை கொண்ட பாடல்களை கொண்டது. இதில் அருட்பெருஞ்சோதி என்று இறைவரைத்தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். எனவே அருட்பெருஞ்சோதி என்பது நாம் என்று சிவமாக சக்தியாக இவற்றெல்லாம் வந்து வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமானார் சிவம் என்கிற ஒன்று சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார். சிவம் என்பது மதம் சார்ந்த சமயம் சார்ந்த கடவுள் அல்ல என்கிற முதலில் இந்த அறிவு வேணும் இந்த மெய்யியலை பற்றிய ஆய்வுகள் புலனாய்வு செய்பவர்களுக்கு. எனவே சிவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொது சொல். அதைத்தான் வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து அருட்பெருஞ்சோதி தான் அந்த சிவம் அப்படின்றாங்க. எனவே அருட்பெருஞ்சோதி என்கிற சொல்லையே பயன்படுத்துகிறாங்க. எனவே அருட்பெருஞ்சோதியார் ஜோதியார் என்றால் அது இறைவரைத்தான் குறிக்குமே தவிர ராமலிங்க வள்ளல் பெருமானாரை குறிக்காது. ராமலிங்க வள்ளல் பெருமானார் எந்த இடத்திலும் தன் படத்தை கூட அவர் வந்து வைத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை. புகைப்படம் 6 முறை எடுக்கிறாங்க. சென்னையில் இப்போ வந்து மிக பிரபலமாக இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரை வைத்து அருணாச்சல முதலியார் நினைக்கிற ஒரு பேர், அந்த ஃபோட்டோகிராஃபர் பேர், அவரை வைத்து அந்த படம் எடுக்கிறாங்க.
ஆனால் அந்த 6 முறை எடுத்த போதும் அந்த படத்தில் வந்து வள்ளல் பெருமானாருடைய உருவம் பதியவே இல்லை. அதற்கு பிறகு ஒருத்தர் வந்து மண்ணில் வந்து வள்ளல் பெருமானார் சிலையை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை தவிர கீழே வந்து வீசி அடிச்சுட்டு சொல்கிறாரு, பொன்னாகி கொண்டிருக்கும் இந்த உடம்பை மண்ணாக்குகிறாயே என்று வள்ளல் பெருமானார் கடிந்து கொண்டிருக்கார். அந்த வள்ளல் பெருமானார் அந்த வீசிய சிலை இன்னும் வச்சிருக்காங்க ஒரு நினைவாக. ஆக எந்த இடத்திலையும் தன்னுடைய உருவத்தையே முன்னிலைப்படுத்தவில்லை. அவ்வளவு பெரிய தர்மசாலையை கட்டிய, ஞான சபையை கட்டிய, 106 ஏக்கர் நிலத்தை பெற்ற வள்ளல் பெருமானார் தனக்கென அங்கே ஒரு குடிசையை கூட கட்டிக்கொள்ள கிடையாது. அவர் தர்மசாலையில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு பிறகு கருங்குழியில் போயிட்டு ஒரு ரெட்டியார் வீட்டில் வந்து அவர் தங்கியிருந்தார். இவருக்கு அந்த ஒரு அறையை இவருக்காக கொடுத்துருந்தாங்க. 9 ஆண்டுகள் அங்கே இருக்காங்க. அதன் பிறகு மேட்டுக்குப்பத்துக்கு போகிறாங்க. அதுவும் அவருக்கு சொந்தமான இடம் இல்லை. தனக்கென்று சொந்தமாக ஒரு அடிக்கு ஒரு அடி இடம் கூட வைத்துக்கொள்ளாத பெருமானார் வந்து வள்ளல் பெருமானார். இத்தனை இன்று வந்து 1000 கோடிக்கு மதிப்புள்ள சொத்தாக அதை வந்து இருக்கிறது என்றால் அதில் ஒரு மன்னனுடைய துகளை கூட தனக்கென்று எடுத்துக்கொள்ளாதவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். இப்படிப்பட்ட அவர் வந்து அந்த இடத்தை ஞானசபை எப்படி வந்து உருவாக்குறாரு. அந்த ஞானசபைக்கு வள்ளல் பெருமானார் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு? சூரிய சந்திரர் ஒளி பெற விளங்கும் தனி பெருவெளி தலத்தெழும் சுடரே அப்படின்றாங்க. அப்போ தைப்பூச நாளில் போயிட்டு நீங்கள் சோதி தரிசனம் பண்ணும்போது செய்யும் பொழுது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஞானசபையை வடக்கு நோக்கி நின்று நாம் வணங்கும் பொழுது அங்கே நடுவில் வந்து ஜோதி தரிசனம் அங்கே ஞானசபையில் காட்டப்படும். அதே வேளையில் நீங்கள் வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் சூரியன் தெரியும், இடதுபுறம் சந்திரன் தெரியும். தைப்பூச நாள் என்பது முழு நிலவு நாள். அந்த நாளில் சூரியன், அக்கினி, சந்திரன் என்று 3 சுடர்களும் ஒரே வேளையில் தெரியுமாறு அந்த தைப்பூச திருநாளை வந்து வள்ளல் பெருமானார் தேர்ந்தெடுத்து அந்த ஜோதி தரிசனத்திற்காக வச்சுருக்காங்க. ஜோதி என்பது அருட்பெருஞ்சோதியை குறிக்கக்கூடியது, வள்ளலாரை குறிக்கக்கூடியது அல்ல. எனவே இது ஒரு பெரும் கடல். வள்ளல் பெருமானாரும் சுத்த சன்மார்க்கமும் தற்பொழுது நம்ம வந்து இதை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வள்ளலாரை பற்றி பேசுங்கள், அவருடைய புகழை பற்றி பேசுங்கள், அறியாதவற்றை விவாதியுங்கள் வேண்டான்னு சொல்ல தவறான பிழையான இந்த காலனிய ஆதிக்க சிந்தனைகளிலிருந்து இருந்து கொண்டும், அதே போல் கருப்பு சங்கிகளுடைய சிந்தனைகள் இருந்து கொண்டும், அதே போல் காவி சங்கிகளுடைய சிந்தனைகள் இருந்து கொண்டும் இந்த பிராமணிய பார்ப்பனிய எதிர்ப்பு மட்டும்தான் நமக்கு வந்து அவர்கள் மட்டும்தான் தமிழர்களுக்கு எதிரிகளாக இருந்ததைப் போலவெல்லாம் இல்லாமல் தமிழர்களுக்கு எத்தனை விதமான எதிர்ப்புகள் இருந்தன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதை முதலில் கொண்டு வர வேண்டும். அதற்கு பெயர்தான் உண்மையான தமிழ் தேசியம். தமிழர் மெய்யியலை சிதைத்துவிட்டு வள்ளல் பெருமானாரையே நீங்கள் வந்து அவருடைய சன்மார்க்கத்தையே சிதைத்து கொன்றுவிட்டு நீங்கள் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறேன் என்றால் வந்து நுனிக்கிளையில் நின்று கொண்டு மரத்தினுடைய தண்டை மரத்தையே நீங்கள் அறுப்பதற்கு சமமானது, மூடத்தனமானது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். எனவே ராமலிங்க வள்ளல் பெருமானார் தமிழருடைய அடையாளம், தமிழ் தேசியத்தினுடைய தந்தை, அதே போல் தமிழர் மெய்யியலினுடைய தந்தை என்பதை மனதில் கொண்டு வாசித்து அறிந்து அதற்கு பிறகு நீங்கள் காணொளிகளில் நீங்கள் திரைப்படங்களே எடுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. மற்றபடி நீங்கள் வந்து பொய்யான தகவல்களை எல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றியோ அருளாளர்கள் பாபாஜி ஐயா உள்ளிட்ட நாகராஜ் ஐயா, பாபாஜி ஐயா அவர் பேர் ஒரு தமிழர், அவர் நாகராஜ் அவருடைய பேர் பரங்கிப்பேட்டையில் பிறந்தவர். அவர் இப்படி சித்தர் பெருமக்கள் தமிழர்கள் எல்லாமே தமிழில் தான் எழுதினாங்க. எனவே இந்த தமிழர்களுக்காக தமிழர் மெய்யியலை வந்து இந்த உலகத்திற்கு சொன்ன அருளாளர்களை பற்றியெல்லாம் தவறான பிழையான தகவல்களை யாராவது வெளியிட்டால் அதற்கு கடும் எதிர்வினை நிச்சயமாக நாம் ஆற்றுவோம் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.